ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன் அண்ட் பியூட்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை மசாலா எவ்வளோ சுவையாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் தேவையான ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா செய்கிறதுக்காக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். மசாலா எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா, மிளகு சீரகத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், சோள மாவு. இப்போது அது கூட ஹாஃப் லெமனை நம்ம பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லெமன் சேர்க்குறனால. இப்போது நம்ம அடுத்து சேர்க்குறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. க்ளீன் பண்ண மீனை நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நியூ வீடியோ போட்டோடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போது இந்த மசாலா நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒன்றா தடவணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிரும். ½ அன் ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இதை பொரிச்சு எடுக்கலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி இது நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோசைக்கல்லையே நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிச்சாலே போதுமானது. நிறைய வீடியோலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வடைச்சட்டியில் போட்டு பொரிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதிலேயே நம்ம இதில் இருக்க எண்ணெயிலே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவே நம்ம எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் வடைச்சட்டியில் போட்டு அதில் நிறையா மீனில் நிறையா எண்ணெய் குடிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சி போயிடும். தேவை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நம்ம அதுக்கடுத்து நம்ம மசாலா போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கோட்டிங்லாம் கொடுத்து ரொம்ப டேஸ்டியாக இப்போ மாற்ற போகிறோம். இப்போ வெந்ததுக்கப்புறமா ஒன் சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்துச்சுன்னா நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிரும். இப்போது இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சாச்சு. 2 சைடுமே நமக்கு வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுக்கலாம். அது நல்லா எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெய் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஆரோக்கியமானது. கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். சோம்பு சீரகம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அடுத்து சேர்க்க போகிறது பொடி பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வணங்கிக்கணும். இதை நல்லா நம்ம எண்ணெயிலேயேவும் சுற்றி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கிரேவிக்காக நம்ம சேர்க்குறோம். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா எங்கள் வீட்டில் அடிக்கடி நான் செய்வேன். உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சமையல் ரெசிபி வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மிளகு சீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மசாலா செஞ்சீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கொஞ்சமாக நான் தயிர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா. இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மசாலாவை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா மசாலா வடை இதெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷை நம்ம சேர்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது நல்லா மசாலா கொதிச்சுட்டு வருது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்றா சேர்த்துட்டு இந்த மசாலா கூட சேர்த்து லைட்டாக 2 திருப்பு மட்டும் திருப்பிட்டு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே ஒன்றுனா நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் நான் சேர்த்துக்கிறேன்.
இந்த மீன் வந்து ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டும், அந்த மசாலா வந்து பிடிச்சிக்கிறோம். அடுத்து லைட்டாக நம்ம திருப்பி விட்டு இந்த சைடும் மசாலா பிடிச்சிக்கட்டும். பிடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த மசாலா ஜஸ்ட் அதில் வந்து கோட்டானா போதும், மசாலாவோட ஃப்ளேவர் அதில் இறங்கினா போதும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது வந்து நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடிக்கடி நான் செய்வேன் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சுவையான ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை மசாலா உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு அசத்துங்க. என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போயுமே தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.